ஒரு பாட்டு, அதாவது வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்காண்டி வேற ஒரு இதில் பாடின பாட்டு. டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்டுக்காண்டி அதை நான் என் வெர்ஷனில் பாடுறேன். உன்னை தான் கலட்டி விட காத்திருக்க, நெஞ்சு ஏங்கிருக்க, உன் கூட சேர்ந்ததால வாழ்க்கை போச்சு வீணாதான், ஏன் லூசவ தூசவ முக்கையான பீசவ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். குரேஷி மேலே ஒரு பெரிய லெவலில் ஒரு மரியாதை இருந்தது. பட் அவர் இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருக்கிற இந்த வீடியோ மூலமாக அவர் மேலே ஏகப்பட்ட வெறுப்பு தான் உருவாகுது. சிக் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த சாங்கை நான் வெளியிடுறேன்ற மாதிரி ஒரு சாங் வெளியிட்டிருக்காரு. அந்த சாங்ல இன்டைரக்டா மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. இன்டைரக்டா இல்ல, டைரக்டாவே தெரியுது. ஏன்னா இந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு சாங் பாடணும்னு என்ன அவசியம் இருக்கு? மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிசல்டா இஷ்யூ பெரிய லெவல்ல பேசப்பட்டு வருது. ஜாய் கிறிசல்டா ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டியே கொடுத்துட்டாங்க இது விஷயமா. ரொம்ப டீட்டெயில்டா அவங்களுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் இடையே என்ன நடந்தது அப்படிங்கறத கிளியரா புட்டு வச்சாங்க. எங்க கமெண்ட் செக்ஷன்லயும் சரி, வேற எங்க கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தாலும் எல்லா டைம் மட்டும் தான் தப்பு பண்ண மாதிரி ஜாய ரொம்ப மோசமா கீழ்த்தரமா பேசி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனா இந்த விஷயத்துல முக்கியமா கேள்வி கேட்கப்பட வேண்டியவர் மாதம்பட்டி ரங்கராஜ். அவரை பத்தி யாருமே எதுவுமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மாதம்பட்டி ரங்கராஜும் ரொம்ப நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அதாவது ஜாய் கிறிசல்டா வெளியிட்ட அந்த வீடியோவை, அதாவது பர்சனல் வீடியோவை, என்ன பொண்டாட்டின்னு சொல்லலன்னு சொல்றீங்கல்ல, இவர் பாருங்க என்ன எத்தனை தடவை பொண்டாட்டின்னு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அந்த வீடியோ வச்சு நிறைய பேர் ரீல் போட்டிருக்காங்க. ஏன் நானுமே ரீல் போட்டிருக்கேன். பட் அது விஷயம் இல்லை. அதுக்கு கீழே மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணி கமெண்ட் பண்றாரு பாத்தீங்களா, அந்த விஷயம் தான் தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரியே நடிச்சு குரேஷி ஒரு வீடியோ போட்டாரு இல்லையா? എന്താ ചെയ്യുന്ന ഭാര്യ? காஃபி அழிச்சு. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே எனக்குமே சிரிப்பு தான் வந்துச்சு. ஆனா அதுக்கு கீழே மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ரொம்ப நார்மலா கமெண்ட் பண்றாரு பாத்தீங்களா, ரொமான்ஸ் பத்தல, என்கிட்ட டியூஷனுக்கு வான்னு சொல்றதும், அதுக்கு பதிலா குரேஷி ஒரிஜினல் தானுங்க அப்படின்னு கமெண்ட் பண்றதும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது பரவாயில்லையே, குரேஷி இவ்வளோ போல்டா ரங்கராஜ் பத்தி ஒரு ரீல் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு. ரங்கராஜ கிண்டல் தான் பண்றாரு அப்படின்னு தான் தோணுச்சு. பட் இப்போ அவர் போட்டிருக்க அந்த செகண்ட் ரீல்ல இந்த டாக்ஸிக்கான கேர்ள்ஸை பத்தி பாடுறேன், டாக்ஸிக்கான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பத்தி பாடுறேன் அப்படின்னு போட்டிருக்காரு இல்லையா, அதுல அவரோட இன்டென்ஷன் ரொம்ப கிளியரா தெரியுது. இது கிளியரா மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. வை குரேஷி, உங்க மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க எல்லாரும், இதுக்கு அந்த அன்பெல்லாம் வெறுப்பா மாத்துறீங்க அப்படின்னு கேட்கணும் போலதான் இருந்தது. ஸோ இந்த இஷ்யூல ஜாய் கிறிசல்டா மேல தப்பே இல்லையா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ணல. ஜாய் கிறிசல்டா மேல இருக்கிற ஒரு பெரிய தப்பே என்னன்னா, ஸ்ருதிக்கும் ரங்கராஜுக்கும் லீகலா டிவோர்ஸ் ஆகாமலே அவங்க ரங்கராஜோட வைஃபா வாழ ஆரம்பிச்சதுதான். அவங்களும் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. லீகலா டிவோர்ஸ் ஆயிருக்கா, எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். சரி, அப்படியே இல்ல, கல்யாணம் நடந்துருச்சுனாலும் குழந்தைன்னு போகும்பொழுதாவது எல்லாம் லீகலா இருக்கா, நம்ம செய்யற இந்த காரியம் குழந்தைய பாதிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த அவங்க யோசிச்சிருக்கணும். அது பண்ணாம விட்டதுனால பாதிக்கப்பட போறது அவயோட வயிற்றுல இருக்க குழந்தை தான். ஒரு ஃபேக்ட் இருக்குங்க. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல போய் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகி ரொம்ப கஷ்டத்துலையும் சோகத்துலையும் எமோஷனல் சப்போர்ட்டே இல்லாத ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு நான் உனக்கு எமோஷனல் சப்போர்ட்டா இருப்பேன், நான் உன் கூடவே இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குற ஒரு மனுஷன் மேல தானா வந்து அன்பு வரும். இதுவும் எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்க கூட ஆள் இல்லை, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்கன்னு தன்னை பத்தியே சிம்பத்தியா பேசுற ஒரு ஆண் அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல டிராவல் ஆயிட்டு இருக்க ஒரு பெண் கிட்ட போய் சொல்லும் பொழுது கண்டிப்பா ஒரு எமோஷனல் பாண்டிங் உருவாகும். இந்த எமோஷனல் பாண்டிங் உருவாகும் பொழுது எதை பத்தியும் யோசிக்காம, நல்லது கெட்டது எதை பத்தியுமே யோசிக்காம இந்த மாதிரி தான் சில காரியங்கள் சில பெண்கள் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிதான் இங்கேயும் நடந்திருக்கும். ஆனா இதுல ஜாய் கிறிசல்டாவை மட்டும் தான் நம்ம திட்டிட்டு இருக்கோம். பிளான் பண்ணி பிரிஞ்சு போக போறோம் டிசைட் பண்ணி ஜாயோட டேபு, ஃபோனு முதல் கொண்டு எல்லா ஆதாரங்களையும் உடைச்சிட்டு போன மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தி நம்ம இங்க பேச மறந்துட்டோம். அதுவும் காலையில எழுந்திரிச்சு எப்பவும் போற மாதிரி போனாராம், திரும்பி வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த சண்டையும் அதுக்கு முன்னாடி நடக்கல எங்களுக்குள்ளன்னு ஜாய் கிறிசல்டா சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நான் போக போறேன், நான் திரும்பி வரமாட்டேன் அப்படிங்கிறது வந்து அவர் மனசுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுதான் அவர் விட்டுட்டு போயிருக்காரு. இது ஒரு பெரிய தவறு இல்லையா? இப்போ இந்த விஷயத்தினால பாதிக்கப்படுற 3 முக்கியமான நபர்கள் யாருன்னு பார்த்தா, மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஸ்ருதிக்கும் பிறந்த அந்த 2 குழந்தைகள். அவங்க தான் ஸ்கூல் போறாங்க, நேரடியா வந்து பப்ளிக்கை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொன்று ஜாய் கிறிசல்டாவோட வயிற்றுல வளர்ற அந்த குழந்தை. இந்த 3 பேரும் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல ஏன் ஸ்ருதி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு ஸ்ருதி வாயை திறக்கணும்?
வாயை திறந்து தேவையில்லாம மீடியாவுக்கு சோறு போடணுமா? ஆளுக்கு இந்த மாதிரி மயக்க பிடிச்சி பேசுறதுக்கு அவங்க கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்கணுமா? இல்லையே. அவங்க ஒரு லாயர், அவங்களுக்கு இதை லீகலா எப்படி டீல் பண்ணணும் தெரியும். அவங்க எதுக்கு கேமரா முன்னாடி வந்து இந்த விஷயத்துக்காக விளக்கம் கொடுக்கணும்? இந்த பெண்கள் மேல பழி போட்டு பேசுறதை விட இதுக்கு முக்கிய காரணமான மாதம்பட்டி ரங்கராஜ கேள்வி கேட்போம். இதை ரொம்ப நார்மலைஸ் பண்ண அவர் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு இன் அ ஃபன்னி வே. இதுல உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் அதை கண்ணியத்தோட எழுதுங்க. கமெண்ட் செக்ஷன்ல படிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் தொட்டிருக்க இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். உங்க ஒப்பீனியன் என் ஒப்பீனியனை விட டிஃபர் ஆகலாம். ஆனா அதை கமெண்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் மரியாதையோட கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். என்னுடைய லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.